வணக்கம்ங்க. 14/5/2024 மதியம் 12 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 7 விற்பனை பதிவுகள் பார்க்குறோமுங்க. கால்நடை தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோமுங்க. 2 விதமான தீவனங்கள்ங்க. ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம், இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க. இரண்டுமே 45 கிலோ பேக்கிங்கில் டபுள் லேயர் பேக்கிங்காக வருங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் தீவனங்களை வந்து ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோமுங்க. 45 கிலோ ஈரப்பதமிக்க தீவனம் வந்து பார்த்திங்கன்னா 550 ரூபாய்க்கு டெலிவரிங்க. வர தீவனம் 45 கிலோ 1100 ரூபாய்க்கு டெலிவரிங்க. இரண்டுமே நம்மளுடைய வாகனத்தில் பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்கி கொடுத்துட்றோமுங்க. உங்களுக்கு தீவனங்கள் தீர்ற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 4 நாளுக்கு முன்னாடி எங்களுக்கு சொன்னிங்கன்னா போதுமானது. நாங்கள் வந்து மீண்டும் அதை வந்து எங்கள் வாகனத்தில் அனுப்பி கொடுத்துருவோங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க 6 பல்லுங்க, 2வது ஈத்து பெருங்கூட்டு கிர்மாடுங்க, 9 மாதம் சினைங்க, இன்னும் 15 நாளில் கன்று ஈனுங்க. வட இந்திய சினை ஊசி போட்டிருக்கிறாங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. தலையீத்தில் காலையில் 4 சாயங்காலம் 4 8 லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க. மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க, நல்ல உடல் அமைப்புங்க. 2 வருடங்களுக்கு முன்னாடி வந்த பெரியம்மையினுடைய தழும்புகள் மட்டும்தான் உடலில் இருக்குதுங்க. அது இன்னும் வந்து ஒரு 6 மாதம் 1 வருடங்கள் ஆகுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது குறையுங்க. ஏன்னா பெரியம்மைங்கிறது தமிழகம் முழுவதுமோ இந்தியா முழுவதுமோ இல்லைங்க, உலகம் முழுவதுமே இருக்கிற கால்நடைகளுக்கு ஏற்பட்ட ஒரு தொற்று தானுங்க. இன்னும் நம்ம ஊரில் அதற்கான முழுமையான ஒரு தீர்வு இன்னும் கிடைக்கலைங்க. அதனால் இந்த மாதிரியான தழும்புகள் நிறைய மாடுகளில் இருக்குதுங்க. அதனால் சினை பாதிப்பு இல்லைங்க, கறவைக்கு தொந்தரவு பண்ணாது, சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். லோக்கலில் இருந்த மாடுங்க. விற்பனை விலை 61,000 ரூபாய்ங்க. நல்ல பெருவெட்டுங்க, பல்லு பாக்கியில் இருக்குதுங்க, நல்ல மடித்தொகைங்க. இந்த இது நம்ம இன்னொரு 1 லிட்டர் கூடுதலாக கூட கறவை எதிர்பார்க்க முடியுங்க. நல்ல மடி இறக்கம் விட்டுருக்குதுங்க. முன்னாடி தொப்புள் சுரவை இருக்குதுங்க. ஒரு 15 கிலோமீட்டரில் லோக்கலில் கறந்துட்டு இருந்த மாடு தானுங்க. விற்பனை விலை 61,000 ரூபாய்ங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் காளை மற்றும் கிடாரி கன்றுகள்ங்க. வலதுபுறம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காரிக்கண்ணு கிடாரி கண்ணு, இடதுபுறம் இருக்கிறது மயிலக்கண்ணு காலக்கண்ணுங்க. கிடாரி கண்ணுக்கு வயது வந்து 10 நாள் தான் ஆகுதுங்க. காலக்கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 நாள் ஆகுதுங்க. இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழி இல்லைங்க, குறைப்பழுது இல்லை. ரெண்டுமே நல்ல மாடுகளுக்கு பிறந்த தெளிவான கன்றுகள்ங்க. ஒன்று கிடாரி கண்ணு, இன்னொன்று வந்து காலக்கண்ணுங்க. வலதுபுறம் இருக்கிறது காரிக்கண்ணு கிடாரி கண்ணு, இடதுபுறம் இருக்கிறது மயிலக்கண்ணு காலக்கண்ணுங்க. இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 13,000 ரூபாய்ங்க. குறைஞ்ச விலையில் ஒரு ஜோடி காலக்கண்ணு கிடாரிக்கண்ணு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை 13,000 ரூபாய்ங்க. காளைக்கன்று கிடாரிக்கண்ணு இரண்டும் சேர்த்து, இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கலப்பின மாடு இருக்குது, பால் ஊட்ட வச்சு வளர்க்கலான்னா கட்டாயமாக நீங்கள் இந்த 2 கண்ணையும் வளர்த்துனீங்கன்னா ஒரு நாளைக்கு நல்ல பணம் ஆகுங்க. அதே மாதிரி குடல் புழு நீக்கம் சரியான கால அளவுகளில் பண்ணணும். மாடுகளுக்கு கன்றுகளுக்கு தாது உப்பு கலவை கட்டிகளை வந்து கட்டி தொங்க விடணுங்க. கன்றுகள் கட்டக்கூடிய இடத்துல கொஞ்சம் களி கூலங்களை போட்டு மண் திங்காதவாறு கொஞ்சம் நாள் பார்த்துக்கணுங்க. ஏன்னா இளம் கன்றுகள் கண்டிப்பாக புது இடம் போச்சுன்னா மண் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. மண் சாப்பிட்டதுன்னா வயிறு கட்டும், சரியாக ஜீரணம் ஆகாது, பால் கம்மியாக குடிக்கும், கன்றுகள் இலைக்க ஆரம்பிக்கலாமுங்க. அதனால தான் இந்த 3ஐயும் அடிப்படையாக செஞ்சோம்னாலே போதும், கன்றுகளுடைய வளர்ச்சி ரொம்ப சீராக இருக்குங்க. இந்த மாதிரியான இளம் கன்றுகள் காளை கன்றுகள் வந்து நம்ம கொடுத்து அது இன்றைக்கி ரேஸில் ப்ரைஸில் நிற்கிற அளவுக்கு கூட கன்றுகள் வந்து இருக்குதுங்க. அது எதுவுமே நம்ம பண்ணுற பக்குவமும் அதற்கான பராமரிப்பும் தான் அது வந்து அடுத்த இதுக்கு கொண்டு போகுங்க. நல்ல கன்று ரெண்டுமே நல்ல முகத்தில் தெளிவாக இருக்குதுங்க. ஜோடி 13,000 ரூபாய்ங்க. இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நேரில் வந்து பார்த்து வாங்கினாலும் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. சிவகிரி கேட்டில் ஃபார்ம்னு கூகுளில் போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்து ஒரு குட்டை மாடுங்க. உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3 அடி உயரம் தான் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணையிலேருந்து எடுத்து வரப்பட்டதுங்க. இன்று தான் வந்ததுங்க. குடல் புழு நீக்கம் வந்து கால்நடை மருத்துவரை வர சொல்லியிருக்கிறவங்க. தலையீத்து தானுங்க. குட்டை காளைகளோடு நின்றுட்டு இருந்தது தானுங்க. சினை இன்னும் வந்து உறுதி ஆகலை, ஆனால் வந்து கர்ப்பப்பை மிக தெளிவாக இருக்குதுங்க. வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் உறுதியாக இருக்குங்க. குறைஞ்ச விலையில் விற்பனைங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 11,000 ரூபாய்ங்க. ஒரு தலையீத்து குட்டமாடு சுழி சுத்தமாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க இதை தேர்வு செய்யலாம். கர்ப்பப்பை நல்லா இருக்குதுங்க. குட்டை காலையோடு அது கூட தான் இருந்ததுங்க. ஒரு இளம் சினை ஒரு 10 நாள் 20 நாள் வந்து காலம் மிதிச்சிருக்கலாம். ஆனால் வந்து இன்னும் சினை உறுதிப்பட தெரியலை.
விற்பனை வயது வந்து 2 வருடங்கள் கிட்ட இருக்குங்க. விற்பனை விலை 11,000 ரூபாய்ங்க. ஒரு கண்ணுக்குட்டி விலையோட கம்மியான விலையில் தான் வளர்ப்புக்காக நம்ம சொல்லியிருக்கிறோங்க. வாங்கி குட்டை மாடு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு நாட்டு மாடு அது குட்டை மாடு நம்ம வீட்டில் வச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிட்டு வரலாம். வீடியோ பார்க்குறவங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்கள் விளக்கங்களை கேட்டுக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பல் கடை முளைப்புங்க. ஈத்து 2வது ஈத்துங்க. 9 மாதம் சினைங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 5 லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க. அந்தளவுக்கு மாடும் பெருவெட்டுங்க. நல்ல கறவை திறன் இருக்கிற பால் வர்க்கமான தலையீத்து மாடுங்க. 2ஆம் ஈத்துங்க. பல்லு கடை முளைப்புங்க. 9 மாதம் சினைங்க. இன்னும் 10 நாளில் கன்று போட்டுரும். மயிலை காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஒரு நாளினுடைய கறவை 5 லிட்டர் வரை கறக்க முடியுங்க. நல்ல தரமான மாடு காங்கேயத்தில் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க, இளம்பொருளாக இருக்கணும், நல்ல கறவை திறனோடு இருக்கணும், கால் அணைக்காத மாடாக இருக்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற தரத்தில் இருக்கணும்னா இதை தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை 56,000 ரூபாய்ங்க. ஏன்னா காங்கேயத்தில் வந்து பெருங்குட்டு மாடாக வேணும், இளம்பொருளாக வேணும், கால் அணைக்காத மாடாக இருக்கணும், பாலும் வந்து நம்ம எதிர்பார்க்குற பால் கிடைக்கணும்னு அந்த மாதிரியான மாடுகளினுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு தானுங்க. 1-2 தான் இந்த மாதிரியான தரத்துலேயும் நல்ல பெருவெட்டுலேயும் வருதுங்க. அதிகபட்சம் 10 நாளில் கன்று போட்டுருங்க. இன்னொரு 5 நாள் கூட அதிகபட்சம் சேர்ந்து வரலாம். அதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. காங்கைங்கன்று போடுங்க. 4 காம்பில் பால் வரும். பாலுக்கு நிற்கும். சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாமுங்க. பல் வந்து கடை முளைப்புங்க. நல்ல மடிகால் சுத்தம்ங்க. பால் வர்க்கமான காங்கேயம் மாடு. விற்பனை விலை 56,000 ரூபாய்ங்க. நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க. கால்நடை தீவனங்கள் வந்து நம்ம டெலிவரி பண்ண முடியாத மற்ற மாவட்டங்களுக்கு எல்லாமே நம்ம பார்சல் போட்டுட்ருக்குறோங்க. மாதம் ஒரு 5,000 ரூபா நீங்கள் வந்து கால்நடைக்கு தீவனத்துக்கு செலவாகுதுன்னா நம்மளுடைய தீவனத்தை ஒரு மாற்றாக பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு 1,000 ரூபா மிச்சம் பண்ண முடியுங்க. ஏன்னா நம்ம வந்து தீவனத்தில் வந்து வரத்தீவனம் ஈரத்தீவனம் 2மே நம்ம கொடுக்குறோங்க. ஈரத்தீவனம் வந்து மாடுகளுக்கான கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச்சை வந்து நமக்கு கொடுக்குதுங்க. வரத்தீவனம் வந்து ஒரு 18 ஐட்டங்கள் கலந்து வர்றதுனால மாடுகளுக்கு அது ஒரு சமச்சீரான உணவாக, அதுவும் வந்து அடர் தீவனமாக வர்றதுனால விலையும் நம்மளால் குறைவாக கொடுக்க முடியுது. வாங்கி பயனடைகிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு 1,000 ரூபா மிச்சமாகும்போது வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 12,000 ரூபா ஆகுதுங்க. மாதம் 20,000 ரூபாய்க்கு எடுக்கிறவங்களுக்கு மாதம் 4,000 ரூபா மிச்சமான வருஷம் 50,000 ரூபா மிச்சப்படுத்துதுங்க. ஒரு முறை நீங்கள் வந்து நம்முடைய கால்நடை தீவனங்களை நாட்டு மாடுகள், கலப்பின மாடுகள், வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள், கோழிகள் எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். அது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத ஈனக்கூடியது 3வது ஈத்துங்க. 2வது ஈத்து காளை கண்ணோட இருக்கிற ஒரு ஜெட் பிளாக் காராம்பசு மாடுங்க. ஈத்து 2ஆம் ஈத்துங்க. கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 மாதம் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு 2 நேரம் பால் ஊட்டிகிட்டு இருக்குதுங்க. மாடு வந்து பார்த்திங்கன்னா 60 நாள் சினை கால்நடை மருத்துவர் வச்சு செக் பண்ணியிருக்கிறவங்க. இன்னும் வந்து ஒரு 15 to 20 நாள் போச்சுன்னா உறுதியாக சினை இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா மாடு வந்து அதுக்கப்புறம் கத்தலை. மாட்டுக்காரரும் வந்து காலை போட்டு 60 நாள் ஆச்சுன்னு தான் சொன்னாங்க. நம்ம வீட்டில் அதையும் செக் பண்ணியிருக்கிறோம். உறுதியாக இருக்கும். இன்னொரு 15 நாள் போகும்போது இன்னும் வந்து நம்ம வந்து உறுதிப்பட சொல்ல முடியுங்கிறது தான் சொல்கிறாங்க. 2ஆம் ஈத்து கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். கண் இப்போ 2 நேரம் ஊட்டிகிட்டு இருக்குதுங்க. இளம் கறவையில் நேரம் 2 லிட்டர் பால் வரும். மறை வெள்ளைப்புள்ளி மாட்டுக்கும் இல்லைங்க, கண்ணுக்கும் இல்லைங்க. காராம்பசு கன்று மாடாக வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க சினையோடு இருக்கிற மாடாக தேர்வு செய்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கன்று மாட்டையும் நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 69,000 ரூபாய்ங்க.
மாடும் காராம்பசு மாடு, கண்ணும் காராம்பசு கன்று. மாடு கன்று ரெண்டுக்கும் மறை இல்லை, இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. 8 பால் பல் ரெண்டுக்குமே தெளிவாக இருக்குது. மாட்டுக்கு பல் வந்து கடைப்பல்லுங்க, ஏன்னா ஈனக்கூடியது 3வது ஈத்துங்க. 2வது ஈத்து கண்ணோடு இருக்குதுங்க. மாடும் செனை கண்ணும் வந்து பார்த்திங்கன்னா காலக்கண்ணு வளர்த்தணும்னு நினைக்கிறவங்க தேர்வு செய்யலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து மயிலை மாடுங்க. 5 நாள் ஆன மயிலை காளை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணுங்க. பாலோட அளவீடு மாட்டினுடைய உரிமையாளர் சொல்லியிருக்கிறது, நல்ல பால் ஆகி பால் திரும்பிச்சுன்னா காலையில் 2.5 சாயங்காலம் 2.5 பீச்சலான்னு சொல்லியிருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 4 லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க. கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். ஈத்து 3வது ஈத்து, ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். நல்ல தரமான மாடுங்க. நேரில் வந்து பார்த்து கறந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. 3வது ஈத்து மயிலை மாடு நல்ல நெட்டு போக்குங்க. கன்று வந்து 5 நாள் ஆன மயிலை காளை கன்று. கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம். காம்பு 4மே வந்து பூங்காம்பான அமைப்புங்க. குண்டா கீழே வச்சும் பீச்சலாம், கையில் வச்சும் பீச்சலாம். வீடியோ முழுமையாக பாருங்கள். பால் கறந்துட்டு எந்திரிக்கிற வரைக்கும் நம்ம வீடியோ போட்டிருப்போம். பாலோட அளவீடு குறைஞ்சபட்சம் வேலைக்கு 2 லிட்டர், நல்லா தாலி வைக்கும்போது இன்னும் வந்து ஒரு 1/2 லிட்டர் கூட சேர்ந்து வரலாமுங்க. ஏன்னா கன்று போட்டு 5 நாள் தான் ஆகுதுங்க. இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 48,000 ரூபாய்ங்க. நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாங்க. வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாமுங்க. மாடு வந்தோடனே நம்ம வீடியோவை எடுக்கிறதுனால கொஞ்சம் உடசலாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. பெரும்பாலும் நல்லா கறக்கிற மாடுகள் வந்து கன்று போட்டதுனாலே உடைய ஆரம்பிக்குங்க. கறந்து முடித்து மீண்டும் சினையில் தான் மாடுகள் வந்து இயல்பு நிலைக்கு வருங்க. நல்ல தரமான மாடு, தரமான காலக்கன்று, கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம். நேரம் 2 லிட்டர் டு 2.5 லிட்டர் பால் கறந்துக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 48,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. வீடியோ பதிவு முழுமையாக நீங்கள் பாருங்கள். பால் கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் இருக்குங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2வது ஈத்து செவலை மாடுங்க.
15 நாள் ஆன செவலை காளை கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் தானுங்க. மாடு ரொம்ப கறவைக்கு ஒழுக்கமான மாடு, நல்ல கறவை திறன் இருக்கிறதுங்க. பூங்காம்பு. முதல் முறை வாங்குறவங்க, பெண்கள் கறக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க, கால் அணைக்காத மாடாக நல்ல கறவையோடு வேணும்னு நினைக்கிறவங்க தேர்வு பண்ணலாமுங்க. பாலோட அளவீடுங்க, ஒரு நாளைக்கு 4.5 to 5 லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க. நல்ல பூங்காம்பு, அருமையான தமிழ் அமைப்புங்க. ஒரு 3 to 4 நிமிஷத்தில் கறந்துக்கலாங்க. 2ஆம் நீத்து செவலை மாடு, 15 நாள் ஆன செவலைக்கண்ணு காலக்கண்ணோட, பல் கடைமுளைப்பு, கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. காலையில் 2.5, சாயங்காலம் 2 to 2.5 லிட்டர் பால் கறந்துக்கலாம். கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 43,000 ரூபாய்ங்க. செவலை மாடு வேணும்னு விருப்பப்படுறவங்க, கால் அணைக்காத மாடாக இருக்கணும், ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் தேர்வு பண்ணிக்கலாமுங்க. உட்கார்ந்தா கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாமுங்க. அந்த மாதிரியான காம்பு அமைப்புங்க. விற்பனை விலை 43,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. நன்றி, வணக்கம்ங்க.